உசிலம்பட்டிக்கு அருகில் உள்ள எஸ்மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மாயாண்டி குடும்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் மாயாண்டியுடைய மூத்த மருமக. சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு சொந்தத்திலே கட்டி வந்த மருமக. இது மாயாண்டியுடைய 2வது மருமக, அவங்க பொண்ணு. இங்கே இருக்காரு, இவர் தான் மாயாண்டி, இந்த குடும்பத்தின் தலைவன். 5 பிள்ளையை பெற்றுட்டு அரசனாக வாழ்ந்துக்கு இருக்கிற இவருடைய மூத்தமே தவசி. இவருக்கு மருந்தடிக்கிறதா பிரதான தொழில். தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும். எந்த மருந்து? நல்ல மருந்து. யாருக்குடா? தோட்டத்துல பூச்சி சாகிறதுக்கு அடிக்கிறதுனே. ரோக்கர் வாங்கி அடி, அதான் புதுசு. சரி வாங்கி அடிக்கிறேன். வரேன். ஒரே டப்பால எல்லாம் காலியாயிரும்டா. போ போ. இவர் தான் மாயாண்டியுடைய 2வது பிள்ளை, பேரு விருமாண்டி. இவர் விவசாயிகளுக்காகவே போராடுற போராளி. என்னையா பொதுமக்களுக்கு இடைஞ்சலா? என்னையா இங்க கூட்டம்? இது வித்த காட்டுறத வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்ல. உழைச்சு ஊருக்கெல்லாம் சோற போட்டுட்டு தங்கள் உரிமைக்காக போராட வந்திருக்க மக்களின் கூட்டம். மரியாதையா நீங்க கலைஞ்சு போகலைன்னா உங்களை கைது பண்ற மாதிரி வரும். இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். இந்த உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் உற்பத்தி செய்யறவனை விலையை தீர்மானிக்கிறான். ஆனா விவசாயிக்கு மட்டும் அவன் விளைய வச்சதுக்கு வேற ஒருத்தன் விலையை தீர்மானிக்கிறான். இந்த துயரத்தை துடைக்கிற வரைக்கும் எங்க மக்களின் போராட்டம் ஓயாது. பேசாம கலைஞ்சு போங்க. எங்க மக்களின் உரிமையை போராடி பெற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. இவன் தான் மாயாண்டியுடைய 3வது பையன், பேரு சீனிச்சாமி. இவனுக்கு மைக் செட்டு போடுறது தான் தொழில். மைக் செட்டில் பாட்டை போட்டு வர போகிற பெண்கள்லாம் தனக்கு தான் படைக்கப்பட்டதா நினச்சி கற்பனை பண்ணிக்கிடுவான். இந்த ஆளுக மேலே நடந்து போகிறானே, இவன் தான் மாயாண்டியுடைய 4வது மகன், பேரு பரமன். அண்ணன் தம்பிகள் 5ஆம் கிளாஸை கூட தாண்டினதில்லை. இவன் தான் +2 வரைக்கும் போயிருக்கான். காலேஜுக்கு போக வேண்டிய வயசுல இப்பத்தான் பள்ளி படிப்பவே முடிச்சிருக்கான். எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சுல, குடியா டிக்கெட் குடியா. இந்தாப்பா வல்லாதீங்க. ஏய் சீக்கிரம் குடியா. வேணுமானே என்னடா மேலே மிஸ் வர விளக்கண. உலகத்துல எவ்வளவு அசகமான வார்த்தை இருக்கோ. என்ன பார்த்து வைடா, எங்க அப்பனை பார்த்து வச்ச உன் சங்க அறுத்துற வேண்டாம். இந்த கோவத்துக்கு காரணம், இவன் பிறந்ததுல இருந்து அவங்க ஆத்தாவை பார்த்ததே இல்லை. இவனுக்கு எல்லாமே இவங்க அப்பன் தான். இப்படிப்பட்ட மாயாண்டி குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே காத்துக்கு இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மாயாண்டியோட கூட பிறந்த அண்ணன், கோவக்கார விருமாண்டி. இவன் தான் விருமாண்டியுடைய மூத்த மகன் சொக்கன். இவன் விருமாண்டியுடைய 2வது மகன் சின்னு. இவன் விருமாண்டியுடைய 3வது பையன் பாண்டி. விருமாண்டியுடைய 4வது பையன் மொக்க. இவன் விருமாண்டியுடைய 5வது பையன். இவன் பேரும் மாயாண்டி தான். கிடையா, ஒரே ஒரு அதிர்ஷ்டம் நீயாவது ஒண்ணு கொடுமா. பாக்க வச்சு தின்னா வகுத்த வலிக்குமா. சின்ன பிள்ளையே புடிங்கி திங்கிறான் பாரு கிறுக்கு பையன். நீங்க அழுகாதீங்கப்பா. இந்த 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை காரணம் அழகம்மா. மாயாண்டி விருமாண்டி அப்பனுக்கு 2ஆம் தரத்து பொண்ணு. இந்த அழகம்மாவுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி விருமாண்டிய கோர்ட்டு வரைக்கும் இழுத்து மாயாண்டி வாங்கி கொடுத்தது தான் காரணம். இவங்க தான் அழகம்மா, அவங்க பொண்ணு பேச்சு. இந்த பசை விட்டு இறங்குறாங்களே, இது மாயாண்டியுடைய மகளும் மருமகனும். திருவிழாவை சாக்கா வச்சு கோணிப்பை எடுத்து கொள்ளையடிக்க வந்திருக்காரு இந்த மருமகன். ஏண்டி பைய காலியா தானே கொண்டு வந்திருக்க? ஏன்னா வரும்போது உங்க அப்பா வீட்டுல இருந்து நிரப்பி கொண்டு வரேன். கலரா மாப்பிள்ளை கேட்டானுங்கல்ல, அதான் வட்டி மூலமா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத சொல்லி எத்தனை காலத்தை ஓட்டுவியே? ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். 2 பெத்த இன்னும் 4 பெத்து ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டே இருப்பேன். வரும்போது உங்க அப்பா வீட்டுல இருந்து நிரப்பி கொண்டு வரேன். கலரா மாப்பிள்ளை கேட்டானுங்கல்ல. இனி உங்களுடன் சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். என்ன விசேஷம்? புதுசா வீடு கட்டிருக்கல, கிரக பிரவேசம். சைஸ நீ எந்த வீடியோ கட்டிருக்க? மாப்பிள, இவ எங்க வீடு கட்டினா? ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல, போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு. அந்த மண்ணையே அள்ளி பூசிட்டு வீடு கட்டிருக்கேன், விசேஷத்துக்கு வாங்கன்னு பத்திரிக்கை கொண்டு வராயா? சும்மா இருங்கண்ணே, மாமே மஞ்சள் மொய் வாங்காம எப்படி பொழப்பு நடத்துறது? ஏண்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவாடா? சரி அதெல்லாம் பரவாயில்ல, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிறப்பா பண்ணிடுவான். மாப்பிள்ள நீங்க பெரிய குடும்பம், 5000 ரூபாய் செய்ய போறீங்க. 300 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துங்க, 4700 ரூபாய் சபையில கட்டுங்க, மைக்கில் அமர்க்கப்படுத்திடுவோம். வரட்டா? நீ 1000 ரூபாய் செய்யணும், மறந்துடாத. சைஸ் நான் எவ்வளவு செய்யணும்? சைஸ் 1000 ரூபாய். அப்படியா? என் மையனுக்கு அடுத்த வாரம் காது ஊத்து கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வந்துருங்க. நம்ம தொழில பின்பற்றதே தொழிலா இருக்காங்க.
யோ என்ன இவ்வளவு மெதுவா தேய்க்கிற? திருவிழா போகணும், சட்டை ரெடியா? நீ எங்க போட்ட? போட்டாதான் தருவியா? நீயா இறக்கு போட்டு வச்சுக்கணும், சட்டை தர மாட்டியா? இது ஊருக்காரங்க துணியா, அதை போய் கட்டுக்கிருக்க? யாருது வெள்ளை சட்டை தேய்ச்சி ரெடியா வச்சிருக்க? இந்த ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? இன்னையெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? மனசுலடா எல்லா வேலையும் ஏமலை இழுத்து விட்டு போயிட்டா. ஏய், ஒரு கலையை கட்டி இப்படி இந்த கத்து கத்துற? மரத்துல கை வெள்ளம் தர. வணக்கம் மருமகளா. ஏன் மாமா எப்பவுமே சட்டை வாட மாட்டேன், இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டுக்கு வந்திருக்க? இது ஏன் சட்டை இல்ல, என்ன ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? சரி அதுக்கு தோலை போட்டிருக்க? இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். யோ மாமா, உன்னையெல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிக்க வெக்கமா இருக்கியா? வெக்கப்படாத. சட்டையை போட்டால் போய் தொலை. பாத்துக்கோ. மாமா பாத்துக்கோ மாமா. வாங்க வாங்க இந்த பாரு, வாங்க, வாங்க. வெயில கீழ அலையாம அப்பன்ட்டே உட்கார்ந்துருக்கணும், சரியா? உட்காருங்க. அண்ணே பத்திரமா அப்படி உட்காருங்கப்பா. இங்க பாரு, கண்டதெல்லாம் கை நீட்டி அது இதுன்னு கேட்காம பேசாம வரணும் என்ன? திருப்பி ஒரே கூறா போடு, வந்து தரேன். ஏய் போட்டு வாங்கடி. ஏய் நீ வாடி. ஏய் எது வாங்கினா வாங்கிடி, அப்புறம் வீட்டுல வந்து தொடத்தரம் கூடாது, கொண்டே விடுவாமா. எப்பா என்னடா செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா இப்போ? நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. ஆனா லூசு பையில செருப்புக்காக நான் சாகவா சொல்றேன்? சாமி கும்பிடுறா, சாமி கும்பிடுறா. அப்ப நீ சாகவே மாட்ட, அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. டேய் சொக்கா, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள மாயாண்டி குடும்பத்துல ஒரு தலை உருளணும்டா. ஏய் நல்லா கவனிச்சுக்குங்க, அவங்கள விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்தை நீங்க பாத்துங்கடா, நீங்க போயிட்டா குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். மொத்தத்துல நமக்கு தேவை அவங்க வீட்டுல ஒரு உசுறு. இந்தாங்க வாங்கம்மா வாங்கம்மா. டேய் இந்தாங்க குடிங்க. இல்லை மாப்பிளை, கணக்கு சரிதானப்பா? யாரு? யாரா? மச்சான் மச்சான் சரியா கவனிக்கல மச்சான். சொக்காரி செத்து போனோம்னா மச்சானே மறந்து போச்சாக்கும். இல்ல மச்சான், அப்படியெல்லாம் இல்ல மச்சான். என்னமாமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம்? ஏன் மாப்பிள்ள கேக்குறியே? இந்த டீ கடை வச்சு விட்டானா இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு 10-15 லிட்டர் ஓடி என் நேரம் ஆளு கூட்டம் கேகேன்னு இருக்கு, அதனாலதான் வர முடியல மாப்பிள்ள. ஆமாமா, பெரிய கொடநாடு டீ எஸ்டேட். மச்சான் ரோடுகள் வரவும் இறக்கவும் ஏத்தவும் ஏமா சீனி சாப்பிட்ட தெனா உங்களை பத்தி கேக்குறேன், ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? எங்க சொல்றான்? நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கு ஆமா, ஏன் வீட்டு பக்கம் வர்றதில்ல? மச்சான் என் மயங்கிட்ட ஏதாவது கடை வாங்கிட்டியா? இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு நான் வரணும்னா வீட்டுல விசேஷம் வைங்க, வந்து தாய்மா முறை செய்யலன்னா என்னடா மனுஷன் உங்க செருப்பு கழட்டி அடிங்க. ஹலோ ஹலோ அண்ணா, கரண்ட் கொடுத்தாச்சு, நீங்க பேசுங்க. குட்டி இந்தாங்கய்யா. அப்பா கூட நல்ல இருக்கீங்களா? சித்தப்பா தான் வாங்கிட்டு வரேன். சுத்துப்பட்டி கிராமத்துல இருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை, மோர் சாப்பிடுறியா? நீங்க கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்தை குட்டிகளையும் பத்திரமா பாத்துக்கிறங்க. களவாணி பயில நிறைய திரிவாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து முறையிடலாம். பொன்னால பல்லாக்கு பூவால அலங்காரம், முத்தால தாயுனக்கு முத்தரிசி பொங்கலிட்டோம், ஆடுகிற உழுதுக்கு கைரேக மிச்சமடி, காத்து படி அளந்து பட்ட கொரை தீத்திடமா, தன்னனே தானனே தன்னானே தன்னானா, தன்னனே தானனே தன்னானே தன்னானா. கூத்து சிரிச்ச பொண்ணு பார்த்து சமஞ்ச பொண்ணு வராக வராக, காத்து கருப்பு போல கண்ணால் அடிச்சு புட்டு போறாங்க போறாங்க. பட்டு சர சரக்க பொம்பளைக வராக, வட்ட கும்மி அடிச்சு வசியம் பண்ண போறாக. புத்து முளைப்பாரி கொண்டுகிட்டு வராங்க, மொத்த மனசையுமே அள்ளிக்கிட்டு போறாங்க 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 போறாங்க. மொட்டை போட்டுக்கிட்டு மொய் பணம் தான் வாங்குறப்போ மாமே முகம் பார்த்தா கொண்டாட்டம் கொண்டாட்டம். சிலுக்கு ஒயிலாட்டம் சிலு சிலுன்னு கரகாட்டம், தின்ன கிழவனுக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கண்டு மறந்த முகம் கனவெல்லாம் வந்த முகம் நேரில் பார்க்கிறப்ப கொண்டாட்டம் கொண்டாட்டம். சர்க்காரு வரி கேட்கும், சாமி கொடை கேட்கும், தந்தமன் பார்த்தா கொண்டாட்டம்
கொண்டாட்டம் கொண்டாட்டம் அண்டாவில் வேகுதடா அசை போட்ட வெள்ளாடு அது நீ வீட்டுல தான் மத்தியான சாப்பாடு பாட்டில் சாராயம் பக்கத்தில் இல்லைனா கோவிச்சுக்கு இருந்தா நம்மூரு பண்பாடு ஆணவத்தோடு இருக்கு அருகாணி முன்னழகு மனுஷன ஆட்டுதடா மச்சானே மச்சானே உள்ளூர் டைலருக்கு ஒரு கூறும் கிடையாது ஜகட்டில் ஜன்னல தான் பின்னால வச்சானே சாமிய பார்க்க வந்தேன் சப்பரத்தை பார்க்க வந்தேன் பார்த்தத சொன்னாக்கா பொல்லாப்பு பொல்லாப்பு கண்களை மூடிக்கிட்டு கட்டழக நினைச்சாலும் மண்டைக்குள் சிந்துதடா மத்தாப்பு மத்தாப்பு யானைய முன்ன விட்டு மான் கூட்டம் பின்ன விட்டு சாமி வருது தேரோட தேரோட கூட்டத்தில் நின்றுக்கிட்டு ஓயாம வெக்கப்பட்டு மனச பறிக்கிறாள வேரோட வேரோட சிரிச்ச பொண்ணு பார்த்து சமஞ்ச பொண்ணு வராக வராக காத்து கருப்பு போல கண்ணால் அடிச்சு புட்டு போறாக போறாக பட்டு சர சரக்க பொம்பளைக வராக வட்ட கும்மி அடிச்சு வசியம் பண்ண போறாக முத்து முளப்பாரி கொட்டுக்கிட்டு வராக மொத்த மனசையுமே அள்ளிக்கிட்டு போறாக வராக வராக போறாக இது சாராய கடையா இருந்தா புல்ல பையனுக்கு மொட்டை போட்டிருக்கேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க வாடா 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 வாயே தெரியுடா அண்ணங்கிற முதல்ல ஆசீர்வாதம் பண்ண சொன்னா கோட்டரை ஊத்தி விடுற ஒரு 1000 ரூபாய் கொடு தப்பு தப்பு பெரிய பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ற லட்சணத்தை பாரு லூசு பேர கொலை எங்கடா வர்ற இந்தா இவனை வச்சுட்டு ஒரு சேமி ஐஸ் குடு எவன்கிட்ட புள்ளை கொடுத்து அம்பளுக்கு பாக்குற காசை கொடுற ஐஸ் தர பொருள் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஐஸ் குடுறா ஏய் இந்த பொருளுக்கெல்லாம் இல்லடா லூசு பையல காசை கொடுறா காசுன்னு கேட்டா தானே எங்க வீட்டுல பயங்கரமா அடிக்கிறாங்க ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது மயடிச்சு தப்பா ஏய் எதுக்குடா பூவாத அடிச்சிட்டீங்க இவ்வளவு சாமான் கொடுத்துருக்கேன் ஒரு ஐஸ் தர மாட்டேங்கிறேன் என்னன்னு அட கிறுக்கு பயல இதெல்லாம் காணானதானே அங்க ஒரு கூட்டமே தேடிட்டு இருக்கு உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப ஐஸ் திங்கணும் இந்தாப்ப என் மயனுக்கு வேணாங்கிற அளவுக்கு ஐஸ் கொடு சரிங்க ஐயா எனக்கு காசு தான் கேட்டேன் நீ எதுக்கு ரூபா கொடுக்குற கிறுக்கு பயல இதுவும் காசு தான்டா டேய் டேய் டபுள் கலர் சேமி ஐஸ் டபுள் கலர் குடியா குடியா ஒப்பம் பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு ஓடுறா டேய் மடியில் அள்ளி போறேன் நான் 2 நாள் வச்சு கிறுக்கு பயல தின்னுக்கிறேன் முதல்ல இதை தின்னுடா சொக்கா என்னப்பா என்ன நம்ம பையனுக்கு அவன் யார் ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு போடுறா அவனை ஏய் பிடிக்க போல யாரடா கை நீட்ற ஏய் அவனை ஏன்டா அடிக்கிறீங்க யோ அடிக்க வந்த உடனே வந்தால அடிச்சு கொண்டா எப்பா அப்புறமா டேய் இந்த அப்பா மேல கை வைக்கிறீங்க உங்களை உயிரோட கொளுத்துறேன்டா ஓட 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 ஏய் குடிங்கடா அவனை ஓட போடா ஏய் எதுக்குடா ஐஸ் கிம்பிட்டு சண்டை ஓடுறீங்க நீங்க எல்லாம் மாடு முட்டியா சாப்பிடுற ஐடியாய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையா போச்சு என் தம்பி மேல கை வைக்கிறீங்க ஏய் ஏய் எவன்டா இந்த தம்பி அடிக்கிறது ஏய் தவசே அவளா சீரி நில்லுப்பா ஏய் சொக்கர போட்டு அடிக்கிறாங்க எங்க அப்பா தனியா நிக்கிறேன் அவனை வந்து ஒரு போட்டு போடு போறாங்க ஐயா தம்பி கொஞ்சம் விலகி ஐயா வாங்க ஐயா வாங்க
வேண்டாம்டா. அட்டா. அறுவாளெல்லாம் தூக்குறிய லூசு பயலாம் உங்களெல்லாம் கோலப்பொடிய முட்டைய கொல்லணும்டா. மாமா மாமா நில்லு மாமா. அட நில்லு மாமா, அங்கிட்டு சோறாக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கிட்டு போற? வா மாமா, லபக்கு நான் நல்லி எலும்பை கடிச்சிட்டு வந்துடலாம், இல்லாட்டி தீந்து போகும். அங்க 2 குடும்பம் வெட்டி செத்துக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு சாப்பாடு பெருசா போச்சா? ஏன்டா அந்த ஐஸை தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க? வாயில வச்சு சூப்பரா. என்ன மாமா இப்படி கோவப்படுற? ஐயோ கொல்ல வராங்க. என்ன இது ஒரே சண்டை? எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஐஸ் தான். ஐஸ் அதுதான். நிறுத்து. கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? சாமி கூட வந்தீங்களா? சண்டை போடுவீங்களா? சந்தோஷமா இருந்தாலும் சாமி கூட வரீங்க. வந்துட்ட பிரச்சனை பண்ண என்ன அர்த்தம்? ஏயா அவன் பஞ்சம் பழைக்க போய் இங்க திருவிழாங்கிற சாக்குல ஒண்ணு கூடுறீங்க. இப்படி கோயில வச்சு அடிச்சுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது வேணா கோயிலா இருக்கலாம் சார். ஆனா எங்க அப்பன் தான் எனக்கு சாமி. இவர் மேல கை வச்ச விட பட்டி கொலை. சார் நாங்க சாமியோட சார் வந்தோம். இவங்க சார் திருவிழா சாக்கா வச்சு எங்களை ஒச்சம் பண்ண வந்திருக்கானுங்க. எச்சக்கல பயலுங்க. சொக்கா இதெல்லாம் வாழ வேண்டியவடா. இந்த மாதிரி வார்த்தையில பேசாத. ஆமா சாமி, நாங்க தப்பு தான் பேசுவோம். ஆனா சிவசிவான்னு இருப்போம். ஆனா நீ தப்பு மட்டும் தானே செய்வேன். பேசாத நீ பெரிய பண்ண. நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல, பேச வந்துட்டேன். ஊரே காரி துப்பு சொல்லிட்டாரியா முற்போக்கு சங்க தலைவர். ஊர் பேல காசை வசூல் பண்ணி தமிழ்நாட்டெல்லாம் மோர் ஊத்தி கொடு, கலைஞர் கிடப்பாங்க. ஏய் பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. நாங்கெல்லாம் படிக்காத கூமுட்டைங்க தான். உங்ககிட்ட தான் ஒரு டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் எல்லா பேரும் இருக்காங்கல்ல. நான் பேச தப்புதான்யா, தப்புதான். ஏய் நீ எல்லாம் சபையில பேச வந்துட்ட. டேய் படிச்ச ஆபீசர் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்காருல, நீங்க என்ன தற்கொலைத்தனமா பேசுறீங்க? போலீஸ் ஐயா, இனிமேல் 4 நாள் திருவிழானா இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துக்கிறோம்யா. அது கடைசி நாளா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நடந்துக்கலாம் நாங்க தாயா காரணம். எங்க மேல தாயா தப்பு. நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்யா, விட்டு கொடுக்குறோம்யா. அதனால கெட்டு போயிட மாட்டோம். பிள்ளை குட்டிக்கலாம் நல்லா இருக்கணும்யா. நான் பிரித்து பேசலையா, இந்த பிள்ளைகளையும் சேர்த்து நான் சொல்றேன். இல்லை வாடா. சரி போங்க பாடலாம். நீ என்னடி கட்டிக்கிட்டு இருக்க? விரட்டி விரட்டி வெட்டினவனுங்களை விலைக்கு விட்டது நல்லதா போச்சு. என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்தேன், 5000 தான் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ள ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த போகத்துக்கு பொன்னியே போட்டு எடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல மாமா, நான் கல்ல சாப்பிட்டா கூட செமிச்சிருவேன். உங்க பொண்ணுக்கு பொன்னி அரிசியை சாப்பிட்டா தான் கண்ணு நல்லா தெரியுமா? டாக்டர் சொன்னது சொல்லுமா? எந்த டாக்டர் சொன்னாரு? டாக்டர் சொன்னது கூடவா மறப்பாங்க? எதுக்கு உள்ள டாக்டர் சொல்றதெல்லாம் மறக்கிற? சரி நீ பட்டணங்களையும் போயிடாத. நான் சந்தை வரைக்கும் போய் விரால் மீன் வாங்கிட்டு வரேன். அப்பா எதுக்கு பாலஞ்சுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன வேணாம்? என் பேர பிள்ளைய பிரியமா திங்கமில்ல. என்ன மாப்பிள? அது இல்ல மாமா, அயர மீன்ல இப்ப புதுசா கருவாடு வந்திருக்கான், அதுல 2 கிலோ வாங்கி. அதுக்கே மாப்பிள கடன் கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எதுக்கு வயசான காலத்துல எங்க அப்பனை சிரமப்படுத்திட்டு இருக்க? ஏய் கணக்கழுத, இத போய் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா கூட பிறந்த பொறப்பு நீ நல்லா இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா சின்னவனே? ஆமாண்ணா, அக்காவுக்குள்ள நமக்கு எதுக்கு? ஆமா மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதே, மொத்தத்தையும் நான் கொண்டு வந்து வச்சிருவோம். ஆமா மாமா, போற வழியில உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க. என் தம்பியை ஒரே தூக்கத்தை கொண்டு இறக்கிடுவாங்க. ரொம்ப ஏத்தாளம் தாண்டி. எது எப்படியோ மூட்டை தூக்குறதுக்கு 4 மச்சன. வாரேன் மதனி. சரி எதையும் மறந்தா அண்ணே, தம்பி அது கடமை பாத்து. ஹலோ ஹலோ, மாயாண்டி சித்தப்பா எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா. வாங்க மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு, புரியுதான்னு பாருங்க. என்னண்ணே? அடி பிச்சு போடுவேன். ஏன்னா முட்டு கோவமா இருக்க? மாயாண்டி சித்தப்பா திருவிழாவில் ஐஸ் வாங்கி தந்தாரு. அப்புறம் ஏன்டா மல்லு கட்டிட்டு அலையறீங்க? உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்குல்லடா, பேசாம ஐஸ் வாங்கி தின்னு சும்மா இருக்க வேண்டியதானே. அப்புறம் எங்க பறந்து பறந்து அடிக்கிறீங்க? ஓ, உனக்கு பாய்ஸ் தான் பிரச்சனையா? வேற என்ன? டேய் அண்ணன் கூட பாய்ஸ் வாங்கி கொடு.
இந்த காசு வாணே. தோல்ல கை வைக்காதடா வளர முடியாது ஆமா உன கோட்டை தானே வேணும் என் கூட வா கோட்டுக்கு ஐஸ் நல்லா இதானே ஐஸ் வண்டி நல்லா பாத்துக்கணும் நல்ல தண்ணி பண்ணுதா உப்பு தண்ணி பண்ணுதா நல்ல தண்ணில போட்டேன் ஐயோ ஐஸ் எடுத்துட்டு போறானே என்ன வண்டி வாங்கி கொடுங்கனே கம்பெனில இருந்து முதல்ல போடா வாங்கி ஏன்டா கத்துற? என்னடா? ஐஸ் கொடுக்க மாட்டானே டேய், வண்டி வாங்கி கொடுங்கனே என்ன இருடா. மாப்பிள 50 ஐஸ் 5 நிமிஷத்துல தின்னு விட்டு குச்சியை மிச்சம் வச்சிருப்பாரு போய் கணக்கு பண்ணி எண்ணிக்க போ. ஐயோ வண்டினே கத்தாதயா நான் என்ன கத்துறேனா நமக்கு எந்திரிக்கல தூக்கி விடுறா யோ உன் வண்டிக்கு நல்ல டிரைவரா வச்சுக்கயா இங்க பாரு பாலைஸ் நல்லா இருக்கும் யாரும் காசு கேட்க மாட்டாங்க சாப்பிடு கரெக்டா? சாப்பிட்டியா? ஐயோ ஆறுது என்னாச்சு ஐயோ நீங்களா தள்ளி விட்டு போயிட்டா காதலிக்கு மட்டும் இல்லை காதலோட அப்பாவுக்கு அடிவிட்டா கூட மனசு வலிக்கத்தான் செய்யும். என்னடா காதலை பற்றி இவன் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரால இவ பேர் பூங்குடி. நான் +2 படிக்கும்போது இவ +1 சேர்ந்தான். அப்போ இருந்தே நான் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்குள்ளே இருந்த காதலும் ஒரு நாள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் வாங்கிடலாம் சரி வா போலாம் ஒரு நிமிஷம் இந்த உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி வராதன்னு ச்சே ஏன் லெட்டர் கழிச்சு போடுற என்ன பிரச்சனை நடக்குதுங்க? நம்ம கிளாஸ் புள்ளைக்கு இவன் லவ் லெட்டர் கொடுக்குறான்டா ஏய் குட்டச்சி இந்த வாடா படம் சொல்ற பாத்தியா உன்னை தனியா அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஒண்ணுமில்ல பாஸ் நான் இந்த பிள்ளை ஒரு 5 வருஷம் லவ் பண்ணிக்கிறேன் நீங்க அதோட கிளாஸ் பண்ணாமல கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றது யார பத்தி சரிங்க பாஸ் ஏன் பாஸ் டென்ஷன் ஆறீங்க காதல் ஒரு விபத்து மாதிரி பாஸ் யாரும் யார வேணாலும் லவ் பண்ணலாம் பாஸ் இந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணலாம் நீங்க இந்த பொண்ணை லவ் பண்ணலாம் எப்ப எது நடக்கும்னு தெரியாது பாஸ் உங்களுக்கு கூட வாழ்க்கையில இப்படி ஒரு விபத்து நடக்கலாம் பாஸ் அதுக்கு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்றேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ள அப்படி இப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் உனக்கு ஒரு விபத்து நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் பட்டா வரேன் பாஸ் லூசு கண்டக்டர்னே என்ன பாஸ் இந்த பக்கம் விசேஷம் வச்சிருக்கேன் மறக்காம வந்துருங்க. ஏய் சைஸ் என்னையா போற வர பசங்க படி பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்க என்ன விசேஷம்? காது குத்து வச்சிருக்கேன்ல அப்படியா? காது ஊத்துன்னு சொல்லி உங்க அப்பா கருமாதி பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். ஏய் உங்க ஒப்பே உசுரோட தானே இருக்காரு அதுக்குள்ள என்னவா? அடுத்த மாசம் கொல்லுவோம்ல. கொல்லுவியா? ஏய் பைக்கடியில் என்ன பாலடால் வச்சிருக்கியா? சின்ன மாமா இங்க ஒண்ணு இல்ல மாப்பிள்ள நீங்க ஏறுங்க. சரி 2010 2015 2020 ஏய் என்னையா 20 வருஷத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்க? ஏன் எங்களுக்கெல்லாம் பேரம் பத்தி பிறக்காதா? நாங்கெல்லாம் மலடைங்களா? எதிர்காலத்தை முன்கூட்டியே சிந்திக்கிற சித்தங்கய்யா. ஐயா கையில இருக்கிற பை பத்திரம் மொய் பணம் புறாத்தையும் புடின்னு போயிருவான் புரியுதா? முதல் மழையே முதலாய் என்னை நினைக்கிறியே முதல் விதையே முதலாய் நெஞ்சில் முளைக்கிறியே என்னை மறந்தேனே நானே உந்தன் வசமாகி போனேன் உன்னை நினைத்தேனே நானே என்னை மறந்தேதான் போனேன் என் பாதி நீ உன் பாதி நான் என் பாதை நீ உன் பாதம் நான் முதல் மழையே முதலாய் என்னை நினைக்கிறியே என்னடா ஆள் எத்தனை ஆட்டை ஏத்திக்கிட்டு இருக்கீங்க? கருப்புசாமி மத்த ஆடு நான் சொல்லிக்கிறேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா. இல்லன்னா சூரிய எடுத்து குத்தி போடுவேன்டா உன்னைய. கொஞ்ச நேரம் சமைச்சு சாப்பிடுறதா ஆட கருப்புசாமின்றீங்க, மாட சாமின்றீங்க, பன்னிய பத்திரகாளின்றீங்க. என்னடா உன் குடும்பக்கு ஒரு அளவே இல்லையா? சாமி தான் சொல்றாருல காலில் வந்து மன்னிப்பு கேள்றா இல்லைன்னா சாமி உத்தமா போயிடுறேன். ஏய் மாப்பிள முதல்ல இவனை போடுவான் அப்புறம் ஆட்டை போடுவான். சீட்டு போற மாதிரியா சொல்றீங்க? என்னடா கருப்புசாமி காலு? அப்பா கருப்பு காப்பாத்துறா. அது எல்லா ஆடு மாடு மனுஷன் எல்லாம் ஏறுங்கடா. இருவரின் பார்வைகள் புரசிடும் நேரம் இதயத்தில் மழையுடன் மின்னல்கள் தோன்றும் இடைவெளி கொஞ்சமாய் குறைந்திடும் நேரம் சுவாசத்தில் செல்ல
பெண்ணே எனக்கு பசிதாகம் தோன்றவில்லையே படித்தாலும் நினைவில் இல்லையே புடிச்சாச்சு காதல் கிறுக்கு ஓ காதோரம் கம்மலனா பிறந்திடவா ஓ கண்ணத்தை உரசித்தா கிடந்திடவா முதல் விதையே முதல் விதையே முதன் முதலாய் நெஞ்சில் முளைக்கிறியே இருவரின் வேர்வைகள் இணைந்திடும் நேரம் இதுவரை வாழ்ந்ததே இதற்கென தோன்றும் இருவரின் வாசங்கள் கலந்திடும் நேரம் உயிரிலே புது புது கலவரம் தோன்றும் சில்லென்று தென்றல் வீசுதே சட்டென்று தீயும் வீசுதே இதுதானா காதல் மயக்கம் சொல்லாமல் உதடு பேசுதே நில்லாமல் கண்கள் தேடுதே வந்தாச்சு காதல் எனக்கும் அட இது என்ன புது சுகமோ உன் சொந்தம் போல் வேறேதும் உடன் வருமோ முதல் மழையே முதல் மழையே முதன் முதலாய் என்னை நினைக்கிறியே என்னை மறந்தேனே நானே உந்தன் வசமாகி போனேன் உன்னை நினைத்தேனே நானே என்னை மறந்தேதான் போனேன் என் பாதை நீ உன் பாதை நான் என் பாதை நீ உன் பாதம் நான் என் பாதை நீ உன் பாதை நான் என் பாதை நீ உன் பாதம் நான் இப்படி அந்த வருஷம் பூரா ராத்திரி பகல அவளை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் மறுபடியும் அவளை இப்போ தான் நான் பார்க்க வரேன். மெதுவா இருங்க. என்னங்க ஆச்சு கால ரத்த வர ஒலிக்கிருக்கு ஏப்பா ஒண்ணும் இல்லைங்க. என்னப்பா ஆச்சு சாதாரண சின்ன இதுதாங்க. ஏன் ரோட்ல பயப்படுறீங்க? பாத்து போக மாட்டேயா ஒழுங்கா தான் போய்க்கிறேன் நாலு ரோடு கிட்ட ஒரு ஐஸ் பெட்டிக்கார வந்து இடிச்சுட்டேன் ஐஸ் பெட்டிக்கார அடிச்சு அவன் அடிச்சான்னு தான் சொல்றியே எனக்காச்சும் நீ ஒழுங்கா வீடு திரும்பி வந்திருக்கியா எனக்காச்சும் ஒன்று இழுத்துக்கிட்டே வந்து திட்டுறேன் உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாட்டு இருக்கே என்னை சீரழிக்கிட்டே நீ வந்திருக்கியா ஏடி தொலைன்னு பேசிக்கிருக்கேன் நானே முட்டி பேந்து வந்திருக்கிறேன் சுடுதண்ணி இருந்தா மருந்து எடுத்து தானே கூட்டு வந்தேன். சரி சரி நீ பேசுனது போதும் இப்பயாச்சும் கீழே பாத்துக்குவா பாத்து தம்பி நன்றிப்பா ரொம்ப நன்றி தம்பி பூங்குடி என்னடி பராக் பாத்துக்கு இருக்க உங்க அப்பனை வந்து கூட்டிட்டு போ இல்லை மேட்டுப்பட்டியா இல்லை மேட்டுப்பட்டியா உன்னத்தாண்டா என்னடா எங்கூர் பக்கம் திடீர ஏய் குட்டச்சி, என்னமோ கோட்டார் வட்டியோ உன் பேர்ல பட்டா போடுறது மாதிரி பேசிக்கிருக்க. இந்த பாரு குட்டச்சின்னு சொன்ன மறுவாதி கெட்டு போகும்டா நீ குட்டச்சி தானே? அதான் ஊருக்கே தெரியுமே. என்னமோ பணமரம் அவசரத்துக்கு வளர்ந்த மாதிரி பேசிக்கிருக்க. இங்க வரு, நாளைக்கு பரிசு ரிசல்ட் வருது. நாளைக்கு உன் தண்டவாளம் நன்று தெரிஞ்சிடும். சாமியை கும்பிட்டு இருக்கேன், இனிமே உன்னை சந்திக்க கூடாதுன்னு. நாங்க பாஸ் ஆயிருவோம் முதல்ல நீ பாஸ் ஆறியான்னு பாரு அதையும் தான் பாத்துருவோம். இருங்கடா, நீங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து தாத்தாவுக்கு என்னடே வாடா. நிறைய மிட்டாய் எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு. எதுக்கு எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்குற ஏய், உன் தம்பி பரம பாஸ் பண்ணிட்டாடா. அப்படியா தினம் தினம் பாஸ் ஆகுற அப்பதான் எனக்கு மிட்டாய் கிடைக்கும் போடு போடு நிறைய போடு இவ்வளவு மிட்டாய் வாங்குறியா? என்ன கடை வைக்க போறியா? வச்சு வச்சு திம்பேன் தம்பி பாஸ் ஆனதான மிட்டாய் தர்றாங்க நீ பாஸ் பண்ண வேண்டியதானே மதுரை நீங்களும் பாஸ் பண்ணுங்க நானே நாங்க பாஸ் பண்ற வரைக்கும் இருக்குடா மிட்டாய். இதையும் கொண்டா அவ்வளவு டிங் 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 டிங்.
நான் தர மாட்டேன்டா போங்கடா. நீங்க மட்டும் அன்னைக்கு அதிர்ஷ்டம் கொடுத்தீங்களா? போங்கடா. அந்த இருக்குல்ல அந்த அந்த ஆட்டுக்குட்டியை களவாண்டி வச்சு என்னடா சின்ன பிள்ளைல கஞ்ச விட்டுட்டு இருக்கா? பாருப்பா சித்தப்பா முட்டாய் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏய் இம்பிட்டு சிக்கல குடுறா. லூசு பல சின்ன புள்ளைய முட்டாய் தின்னா மழை வராதுன்னு சொல்லி வச்சிருக்கண்டா. ஏய் ஏதுடா இம்பிட்டு மிட்டாயே? அடியே பாஸ் பண்ணி வாங்கினதுலயே கிறுக்கு பயவுல. ஏலா சட்டி முட்டில் இருக்கணும் பரல கடியம் பிடிச்சி அண்டா கொடுத்து மிட்டாய் வீட்டில் இருக்க போகிறான். டேய் உனக்கு மீச முளைக்கிற மாதிரி அறிவு முளைக்க மாட்டேங்குதுடா. நேரத்துல இருந்து அடக்கோலியா காணோம்டா. இப்படியே புளியிட்டு திரி. நீ பண்ணி முட்டி தான் சாப்பிட போற. அப்புறம் ஏதுடா மிட்டு மிட்டாய் உனக்கு? டேய் என்னடா முட்டாய்க்கு இம்பிட்டு தகராறு பண்றீங்க? அண்டா வகனா குண்டா கணாம நாசமா போற வைக்கலாம். டேய் சித்தப்பா கொடுத்தாரா? டேய் எவன்டா அவன் சித்தப்ப? அட அத கூட மறந்துட்டேடா. மாயாண்டி சித்தப்பா. தொடர் எதுவுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல. பேசி பாப்போம், முடியலன்னா போராட்டத்தாரி. ஏய் அண்ணா கால் விடுறா. தம்பி டேய் எந்திரா. என்னப்பா நம்ம பரம பாஸ் ஆயிட்டா? அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி. மூத்தோருக்கு மூட்டுக்கடா. நல்லா படுறா தம்பி. என்னையா காலைல தான் விழுவியா? முட்டாய் எல்லாம் இல்லையா? என்னத்த போய் வசூல் ஆரம்பிச்சிட்டியா? என்ன சின்னவன் பாஸ் ஆயிட்டான், பெருசுக்கு நில கொள்ளாத. இருக்காதா பண்ண? விடிகாலையில இருந்து கருப்புசாமி கோயில போய் அடுத்த மாசம் கிடா விடுறேன்னு வேண்டிட்டு வேண்டேன்ல. அப்பா இப்பவே எனக்கு உப்பு கறி போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டுவான். சின்ன பசங்களுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுத்தோம். இவனும் வந்தா ரெண்டா கொடுத்து அனுப்பிச்சான். இது என்னப்பா தப்பு? நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு நல்லா தெரியும். என்னடா தெரியும்? முதல்ல அந்த லூசு பயலுக்கு முட்டாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நாய் செட்ல பாலை ஊத்தி உன் வீட்டு வாசல்ல உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் இவனை விட்டு கேஸ போட்டு எங்க சொத்தை பிரிக்கிறது. அதானே? என்னப்பா புதுசு புதுசா பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாதுப்பா. யோ உன் குறுக்கு பத்தி எங்களுக்கு தெரியாதயா? அந்த காலம் சொத்த பிடிச்சு கொடுத்த ஆள் தானே நீ. இன்னைக்கு இவனை கைகளை போட்டுக்கிட்டு எங்களை நிறுத்த நினைக்கிறியா? உன் திட்டம் பலிக்காதே. டேய் வாய மூடுறா. வார்த்தை தடிச்சது சங்க அறுத்து போடுவேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? விடுறா விடுறா பா. அவனுக்கு முட்டாய் கொடுத்தது தப்பு தாப்பா. எங்களை மன்னிச்சுக்கப்பா. என்னப்பா நீங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு பொறுக்கி பயில்கிட்ட போய் மன்னிப்பு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சல்லி பயிலு. இங்க பாருங்கடா, நீங்க வேணா அவனை பைத்தியக்கார பயிலா பார்க்கலாம். எங்களால அவனை பார்க்க வச்சுட்டதையும் திங்க முடியாது, அவனை வேற ஒரு ஆளா பார்க்கவும் முடியாது. உங்களால என்ன முடியுமோ செஞ்சுக்கிறீங்கடா. போங்கடா. டேய் நீங்க என்ன ஊருக்குள்ள பெரிய தீரா? எப்ப பாரு உடச்சு விட்டுக்கிட்டு திரியறீங்க. டேய் தம்பி, இவனை கை கால் உடைச்சு விட்டா தானே சரி போடுவாங்க. சொன்னா பத்தாதுனே, இவங்கள செஞ்சா தானே அடங்குவாங்க. ஏய் பாப்படா. டேய் ஒத்த மத்திய போறீங்க. அடிச்சு விடுங்க. நாங்க ரோபம்டா. ஏய் ஏய் இவனுங்க பெரிய தீரா. என்னப்பா வேணுங்க நீங்க? போங்கடா. நீங்க வாங்கனே போலாம். சங்கா இருக்குறோம். ஏய் பரமே, என்னடா இது கோட்டமா இருக்கு? டேங்க டேய் பழசர்ரா. வணக்கம் சார். யாரையா நீங்க? சார் என் பையனை இந்த காலேஜில் சேர்த்துறதுக்காக கூப்பிட்டு வர்றேன். வந்துட்டாங்க அம்பானி பையனு காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபைல தூக்கிக்கிட்டு. யோ எங்களை மாதிரி கோட்டீஸ்வரன் படிக்கிற காலேஜியா இது? உனக்கு ஆசை ரொம்ப தான் இருக்கு பெருசு. டேய் வண்டி ஏறா. பிளஸரில் வந்தோன்னே வாத்தியார் நினச்சிட்டேன். இவனுங்களும் படிக்கிறவனுங்க தான். டேய் இவனை கிடக்குறானுடா. நீ நல்லா படித்து பாஸ் பண்ணினா பெரிய கோடீஸ்வரன் ஆயிலாம்ல. அப்புறம் இதை விட பெரிய வண்டி வாங்கி டேய் கொப்பனை அதில் உட்கார வச்சு ஊருக்குள்ள அப்படியே ஒரு சுற்று வந்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்கும்ல. வாடா நீ வாங்க விடா. என்ன மருமகளே, மாவாட்டுறீங்களா? உளுந்து மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க. இட்லி உங்களை மாதிரியே முறைக்கும். பரமன் கூட படிச்சாலாம் மில்லு வேலைக்கு போயிட்டு தெரியுதுங்க. சரி சொத்தை வித்து ஊர்மைக்க படிக்க வைக்காட்டினாத்தான் என்ன? அது எப்படி நம்மள நடுத்தரவில் நிக்க வைக்க வேணாம்? அதுக்கு தான் அம்மா கள்ளிப்பட்டி, யாரு நடுத்தரவில் நிக்க வேணாம். என்னடா இந்த மனுஷன் நிலத்து மேல கடை வாங்கி குழந்தைனார படிக்க வைக்கிறானுங்கிற கவலையும் யாருக்கு வேண்டாம். நான் பரவனுடைய பாகத்து மேல மட்டும்தான் அவன் படிக்கிறதுக்கு கடை வாங்கியிருக்கேன். நாளைக்கே உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சொத்தை 3 பங்கிக்குங்க. உங்களை நிலபலம் காப்பாற்றட்டும், பரமனை அவன் படிப்பு காப்பாற்றட்டும். வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன் இதய சோகம் என்ன நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா
என்னடா அவ்வளவு பீடி துண்டு சோகப்பாட்டை போட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்க என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் உனக்கு புரியாதுடா. எனக்கு புரியாதா? சொல்றா. அதை நான் சொல்றேன். வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன எப்ப காதலிக்கிறேன்னு சிட்டுக்குருவி கேட்டுச்சான். அதுக்கு அந்த வெள்ள ரோஜா சொல்லுச்சான், 3 புரோட்டாவும் சால்னாவும் கட்டி வைக்கிற, நீ போய் சீரை செட்டு கட்டிட்டு வந்து சாப்பிடு. காதல ஏமாமா கலங்கப்படுத்திட்டு இருக்க? இல்லை, உன் மனசுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக காதலி யாரா? அங்க பரோட்டா பிடிஞ்சிட்டு இருக்கால பரோட்டா கடைக்காரி. ஆமா, அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சுண்டா. அவளுக்காக பல பாடல்களை போட்டு என் காதலை வெளிப்படுத்தின. அதை புரிஞ்சுக்கிறாம எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. சரி, உன் காதல நேரம் போய் சொன்னியா? இல்லையே, பாட்டிலேயே புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். இங்க வரு, பாட்டுலயும் புரியாது, நேர போய் சொன்னாலும் கேட்காது. ஏன்? ஏன்னா காது ரெண்டு அவுட்டு. இல்லையே, தமாரம்டா. என்னை பார்த்து சிரிச்சாலே. உன்னை பார்த்து மட்டும் இல்ல, போற வர எவனை பார்த்தாலும் அவ சிரிச்சது மாதிரி தான் தெரியும். என்னது? அவளுக்கு எத்துப்பல்றா. உனக்கெல்லாம் தம்பியா பிறந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. பிடிச்சாம்பாரு ஃபிகரு. எப்பை ஏன்டா எப்படி ஓடி வர? அங்க உன் மைக் செட் வாங்கின பாரு. ஏய், ஏன்டா வரப்புல வந்து படுத்து கிடக்கான்? ஊருக்குள்ள ஏதாவது கடை வாங்கிட்டானா? ஏத்தாப்புல போட்டா கிடக்குல. ஆமா ஆமா, அவளை இவன் ஒன் சைடா லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர். நினைச்சேன்டா ஜிகு ஜிகுன்னு சட்டை போடும் போதே பையன் ஏதோ சேட்டை பண்றான்னு. இப்படி பேசிக்கே இருக்காத, சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பா அவனுக்கு. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஏய், ஏன்டா வெக்கப்படுற? பாடுற, உள்ள போயிருப்பது பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்ப. மாப்பிள்ள தாய் மாமங்க என்ன சொல்றீங்க? அது வந்தப்பா நான் சொல்றேன், ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ள ரோஜாவை காதலிச்சான். வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன எப்ப காதலிக்கிறேன். அதுக்கு அந்த வெள்ள ரோஜா சொல்லுச்சு, நான் பரோட்டா கசக்கிட்டேன். சும்மா இருப்பா. இவர் என்னதான் சொல்லிருக்காரு? ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ள ரோஜா சுமாரா ஏப்பா, இவன் உளறத வச்சு நீ எங்களை ஏப்ப சாப்பியா நினைச்சுடாத. என் மாப்பிள்ள சீனிச்சாமி மைக் செட் போட்டாருன்னா மணக்க மணக்க பாட்டு வருவாப்பா. மாப்பிள பேசிட்டே இருக்காது, தட்டை மாத்துங்க. இந்தப்பா எனக்கு ஒரு தட்டு. ஊர் பெரிய சும்மா ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ளை ரோஜாவை இல்லையா? என்னங்க ஒரு நிமிஷம். என்னடா பரமா? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு மருமலாக போகிறீங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் போட்டு கொடுத்தது மாதிரி நான் பண்ணுற தப்பையெல்லாம் எங்கள் அப்பையிட்ட போட்டு கொடுத்து என்னை மாட்டி விட்டுறாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க மதினி. ஏப்பா, கோயிலுக்கு போயிட்டு முத பத்திரிக்கை இந்த வீட்டுல கொடுக்கணும்ன்ற? சும்மா இருப்பா, 1000 தான் இருந்தாலும் என் கூட பிறந்தவன்ல, கொடுக்கலனா தப்பா போயிடும். ஏண்டா பெரியவனே, என்ன மேப்பிளைக்கு தப்பு வராங்க? என்ன இது கடைக்கு வந்திருக்காங்க? என்னடா நின்னுட்டு இருக்கீங்க? ஒட்டு வேணாம் உறவு வேணாம் தானே இங்க வந்து தங்கி இருக்கிறோம். உள்ள வந்தா காலை வெட்டுங்கடா. சித்தப்பா, ஏண்டி, என்ன சித்தப்பா எங்க விட்டு வந்திருக்க? தம்பி கல்யாணம்டா. ஆமாண்ணே. எனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு இல்லாதடா. நல்லா இருக்கேனே. தினா கல்யாணம் பண்ணு, எனக்கு வாழைப்பழம் கிடைக்கும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? எனக்கு இன்னும் அந்த வயசு வரலடா. கிறுக்கு பைபிள் என்ன பண்ற பாரு. டேய் டேய் சொல்றீங்களா? ஒரு கிலோ நீ வயித்தால போய் தாண்டா சாக போற. இவள கணத்தி போடு கொடா. போட மாட்டேன்டா. இந்த சித்தப்பா கூடாரா, நான் திப்பட்டா. அடிக்க வேண்டிய ஒட்டி நம்மள போட்டு அடிச்சிட்டு இருக்கா? வாடா போடுறா, அது கீழே போடுறா. ஏய் வாடா, குரங்கு மரத்துல பாரு போடுறா. ஏய் வாடா, திண்ணி போட்டாலும். அந்த கல்லு உன் தலை மேல விழ வேண்டிய கல்லு.
வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு பொறுமையா இருக்கேன் போயா. இல்லன்னா என்ன பண்ணுவ? ஏய், மைக் செட் நீ சும்மா இருடா. நிறுத்துங்கப்பா. உங்க வீட்டு வாசலுக்கு வந்து தப்பு தவா போங்க. அத உன் புள்ளையிட்ட சொல்லு. போங்க போங்க. சோனா கட்டவங்க நீ வாப்பா. எந்த மூஞ்ச வச்சுட்டு வீடு வரைக்கும் வராங்கன்னு தெரியல. போனா வம்பிழுப்பாங்க, வேணான்னு சொன்னா எங்க கேக்குறிய? சரி விடுப்பா. நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒற்றுமையா இருக்கானுங்கல்ல. வர்ற பொண்ணு பார்த்த ஊருக்கு மைக் செட் போட போறேன். ஆமா. அதை மட்டும் பண்ணிட்டு ஒழுங்கா வா. இந்த கலர்ல சட்டையை போட்டு அந்த வீட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தா நாய் கிடைக்கும். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? தொழிலுக்கு போனா தொழிலை விட்டு வேற ஏதாவது பாத்துருக்கனா? ஆமா பெருசு, அந்த புல்லோட கோயில் தெருக்கு ஏத்த அப்படி இருக்கா தானே? எனக்கு தெரியாது. ஏத்த கடைக்காரி சிரிக்கலாம் தெரியுது, ஆனா வீட்டுக்கு வர போற மருமலை பத்தி கேட்டா தெரியாது உனக்கு. நக்கல் தானே? இல்லடா மைக் செட்டு. நம்ம முகர கட்டையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 தடவை பார்த்தாலுன்னு வையன் மாப்பிள்ளை பிடிக்கலன்றவாளுடா. சும்மா இருங்க. ஏப்பா என்னடா சின்னவா உன்னை எங்கெல்லாம் தெரியுது? இங்க வந்து உட்காந்துருக்க. கடையை பாத்துக்கிறேன்டா. என் தம்பி சிங்கமே வந்துட்டியா? என்னடா சிங்கம்ன்ற? சிங்கம்னாலே சிக்கல் இருக்குமே. அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. திருவிழா 10 குலா கட்டணும், கொஞ்சம் ஒத்தாசிக்கு வடான்னு கூப்பிட்டா அதுக்கு போய் சலிச்சுக்கிற. இல்லை காலேஜ்ல போய் படிக்கிறவன கொலா கட்ட கூப்பிடுறியா? கொண்டே போடு. வேணா விடு. எவனா கோட்டார்பேட்டில் கிடைக்க மாட்டானா? கோட்டார் வெட்டியா? நம்மால் ஊராச்சே. எப்பே அவன் கல்யாணம் பண்ற ஊர்ல போய் அவனே ரேடியா செட் கட்டினா நம்ம குடும்பத்தான அவமானம். ஆமா. அதனால அவன் இங்கே இருக்கட்டும். பே நான் போய் கட்டி வரேன். என்னடா சொல்ற கொலகாரப்பாவி? உனக்கு என்னடா தெரியும் ரேடியோ செட்டை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? ஏண்டா என்னைக்காவது உனக்கு பதிலா நான் போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? இல்ல இல்ல, ஒழுங்கா சின்ன பையனா புஸ்தகத்தை எடுத்து படிக்க பாடுறா. ஒரு ஒத்தாசி கூப்பிட்டா என் வாழ்க்கையிலே மண்ணள்ளி போடுறாங்க பாவிங்க. சரி சரி விடுங்கடா. ஏன்டா சண்டை போடுக்கிறீங்க? 2 பேரும் கடையை பாத்துங்கடா. நான் போய் ஒத்தையால கட்டிட்டு வந்துடுறேன். யோ பெருசு, உனக்கு பதிலா என்னைக்கா தோட்ட வேலை நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேனா? வகை தெரியாம அதை பேசிட்டு இருக்காத, சும்மா போ. எப்பே இதை நாங்களே போய் கட்டிக்கிறோம். பரம டக்கு டக்குன்னு எடுத்து வை. கலர் கலரா போகுதுன்னா நம்ம கலர் காணுமே. ஹலோ, இல்ல ஊர்ல மைக் செட்டுக்கு திருவிழா படம் வந்தோம். உங்க படம் நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, கோட்டார்பட்டி பொது ஜனங்களே, உங்களிடம் ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது மலைச்சாமி ரேடியோஸ். பரமா வீட்டுல கடை வெட்டி இருக்காங்க, சாப்பிட வாங்க. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்லயும் போய் கையில நினைக்கிற பரம்பரை இல்லடா நம்ம பரம்பரை. கொடா லூசு பேல கறிக்காத சொத்தையத்தோட நம்ம விஷயம். மதனி எம்பிட்டு ஆசையா கடை வெட்டிருக்கான், சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுது. நீ ஏடா பெருக்காய வேணான்ற? இதெல்லாம் நல்லா இல்ல மதனி. 2 பேரும் லுக்கு மேல லுக்கு விட்டு ஒரு நல்ல வேலை கெட்ட வேலை பாக்குறீங்க. தவறும் தெரியாதுண்ணா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னடா பின்னாடி யாருங்கன்னா அண்ணங்கிற? நீ தானே கூப்பிட்டேன். என்னைவா? ஆமா ஆமாண்ணே. டேய், வாழ்க்கையிலே முதல் முறையா நான் அண்ணனை கூப்பிட்டுருக்க. இதுக்காகவாவது நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு கறிக்கஞ்சி அடிக்க போறோம்டா. வாங்க 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 மாப்பிள. ஏன் மாப்பிள உள்ளூர்ல ரேடியோ போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? மாசம் வெட்ட வேண்டிய கடாய மருமப்பிள்ள நீங்க வந்து பேச்ச விட்டு இலைய போடு. என்ன மாப்பிள புடிங்க, கை கழட்டு வாங்க. கையை கழட்டு வந்துடுறான். ஏனே உன் மாமனார் மீச வச்சதா இல்ல செஞ்சதா? டேய், எங்க மாமனார்ல கிண்டல் பண்ண நான் அனுமதிக்க முடியாது. அதுக்குள்ளயா இந்தா கையை கழுவு. டேய், உன்ன மாதிரிலாம் நான் அப்பம் பேச்சு மீறவங்க கிடையாது. நீ கை கழட்டல போ. நான் எப்ப அப்பம் பேச்சு மீறினேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. ஆமா. அப்புறம் அட பாவி, வீட்டு வரைக்கும் கூட்டுக்கு வந்து கொலப்பட்டியா போட்டுறான் பொறுக்க கொலகார பாவி. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கொலகாரெல்லாம் கிடையாரா. நீ போய் சாப்பிடு. அப்ப நீயே எனக்கு ஊட்டி ஒரு 2 இருக்கா. 2 பேரும் ஒன்னா தாடா வந்தோம். இந்த மேட்டர் எப்படா நடந்துச்சு? கண்ணால ரகசியம் ஆட்டத்துக்கு நான் ஆள்ல மதனி வர சொல்றேன். காதல் வேலை வீசிக்கிட்டோம் நாங்க புதுசா. உசுரை எடுக்கும் கருவாச்சியே, சின்ன மனு சேல இட்ட வருமா, தென்மதுர காத்து முத்தம் தருமா, கோடா
ஊடாலி கண்ணால் என்ன கண்ட துண்டமா பொழந்த ஊடால பார்த்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா அளந்த களவாணியே களவாணியே நெஞ்ச திருடா களவாணியே அங்கயோ இங்கயோ ஆத்தில் மீனாடுது மாமனே வருவியா சேல போராடுது காத்துல அசைற சோழ கொல்லையில நான் பாப்பேனா பறிப்பேனா நெஞ்சம் வேணாங்குது உசிருக்குள்ள நீதா ஓடி ஒளிஞ்ச வரப்புகளை தாண்டி நீயும் விளைஞ்ச யார் என்ன சொன்னாலும் நீதான் என் ஜாமீன் நீ இன்றி நான் இல்லை இதுதான் என் ஜோதி உதட்டுல குடித்தனோ நடத்த நீ வாரியா என் அழகுக்கு உன்னையே எழுதி நீ தாரியா காலையே சுத்துற உன்னையாக இருக்கட்டா என் ஆயுசு முழுசையும் எழுதியே கொடுக்கட்டா ஓட தண்ணி எல்லாம் உப்பு கரிக்கும் எச்சி தண்ணி மட்டும் இனிப்பு எடுக்கும் நான் என்று நீயாக மாறி போடேனே நீ போன மண்ணள்ளி போட்டு வச்சேனே கருவாச்சியே கருவாச்சியே உசுரை எடுக்கும் கருவாச்சியே சின்ன மனு சேல கிட்ட வருமா தென்மதுர காத்து முத்தம் தருமா கோடாலி கண்ணால் என்ன கண்டம் துண்டமா பொழந்த ஊடால பார்த்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா அளந்த களவாணியே களவாணியே நெஞ்ச திருடா களவாணியே என்ன பேச்சு வச்சுக்கோங்க நூட்டுக்காரங்க வர்றாங்கல்ல இழந்துறாங்க எல்லாரும் வாங்க வரிசையா வாங்க 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 அப்படி போங்க 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 என்னை கீரையிலிட்டாய் கண்ணம் கீவச்ச வந்து கதை படித்தாய் நீலத்து நீலத்து நெஞ்சில் அடைத்து வைத்தாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பச்சுவை கொடுத்தாய் கீரித்து என்னை கீரையிலிட்டாய் கண்ணம் கீவச்ச வந்து கதை படித்தாய் நீலத்து நீலத்து நெஞ்சில் அடைத்து வைத்தாய் பக்கம் நெருங்கி நெருங்கி ஏய் பொண்ணு மாப்பிளைக்கு யாருப்பா தாய் மாமன்? ஏய் மாலை போட சொல்லி வர சொல்றாங்கப்பா, வாங்கப்பா. ஏய் ஐயனே என் மருமைய மலமலையா வாழணும். மாப்பிள மலையில இருந்து இறங்கி மாலை போடுங்க. டேய் என்னடா கொண்டடிக்கிறீங்க? நல்லா அடிங்க. ஆமான்னு தெரியாதுக்கா. அலப்பற பண்ணாத. வணக்கம். டேய் ஐ அம் ஸ்டேடி. நல்ல வாயில வச்சு ஊதுறா. மாமா தாலி எடுத்து கொடுங்க.
என்ன மாப்பிள்ள இவ்வளவு வைக்கப்பட்டுக்கிட்டு கட்டு. என்னென்ன கூடு கட்டணமா பண்ணிட்டு ஏப்பா பந்தி போட்டாச்சு, மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்க. மறுபடியும் சொல்றோம், மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்கப்பா. மொய் எழுதுங்க. ஏமாமா கறிக்கஞ்சி அடிச்ச 4 எலும்ப கடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டியே போல் இருக்க. பருப்பு கஞ்சி போட்டு அனுப்பிச்சுடுங்க போல் இருக்கு. ஒரு வாரம் இங்கதான் மாப்பிள்ள டேரா. என்னடா கணக்க வரல. ஊரெல்லாம் கூட்டி இப்படி கல்யாணம் முடிக்கிறீங்களே எதுக்கு? ஏண்டா இதை கேட்கத்தான் காலையில இருந்து அண்ணன் முன்னாடி சுத்தி திரிங்க. ஆமனே சீக்கிரத்துல வீட்டுக்கு போடா. காட்டு போயிலடா, உன்னை கட்டி வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்கடா. எதுக்கு? மூத்த விட்டுக்கலாம். எதுக்கு கேட்டேன் சொல்லு. டேய் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதுக்குடா. அதுதான் எதுக்கு? உள்ள சுண்டு சுல்லான்லாம் படுத்து கிடக்குல்ல, அந்த மாதிரி பெத்துக்கிறதுக்கு. அதான் எப்படி? டேய் உள்ள போய் உங்க சித்தப்பட்ட கேள்ற லூசு பையல பட. உங்களுக்கு யாருக்குமே கூரே இல்ல. இவர் ரொம்ப கூறுவார் உள்ளவரு. உனக்காவது தெரியுமா? என்னடா நான் சாப்பிட்டேன். அதான் முக்கியம். ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தா புள்ளை எல்லாம் பிறக்குமாமே, எப்படி? அதுதான்டா ஊர் வழக்கம். ஆனா இங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் தூங்க மாட்டேங்கிறாங்களே. மகனே இந்தா இது எதுக்கு பெருசு? போர்டர் ரூம் சாவி. அங்க போய் நீ போய் பார்த்து. இருட்டா இருக்குமே. டேய் இருட்டு தாண்டா முக்கியம். ஐயோ இந்தா அதுவும் கரெக்ட் தான். இது எதுக்கு இவன்ட்ட கொடுத்து விடுற? டேய் நீ படுற. என்ன எதுக்கு படுற திமிரை பேசுற. சொல்ற? மேலாரி படுற. படுற. உனக்கு தெரியாதா சித்தப்பா? நான் மதினிட்ட போய் கேட்டுக்கிறதா? மச்சான் ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்குமா? இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லா விஷயம் தெரியுது. ஆனா அந்த தாலி கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தெரிய மாட்டேது. அது எப்படி? இதுக்கு அவன் பரவாயில்ல போல இருக்க. மாப்பிள நாங்களும் பாய் பார்த்த பழைய ஆள் தான். ஏன் இப்படி பின்னாடி மறைச்சு கொண்டு போறீங்க? தலைமையில வச்சு ஓப்பனா போ மாப்பிள. சும்மா ஐயோ மைக் செட்டுக்காரன் பொண்டாட்டிய கூப்பிட்டு இருட்டுக்குள்ள போறானே. இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அந்த புள்ளையானு கூட சேர்ந்து ஓடுது. அடிக்காதடா. வாதனா வா, கூச்சப்படாத வா. வாப்பா சீனி, போங்க போங்க போங்க. ஏய் பேச்சி எழுந்துரு, உள்ள வந்து போடுவா. இதுதான் நம்ம மோட்டர் தோட்டம். நமக்காக கட்டின வசந்த மாளிகை. எப்படி நல்லா இருக்கா? அவசரத்துக்கு இது வேற திறக்க மாட்டேன். தானா இரு லைட்டை போட்டுக்கிறேன். எப்படி நம்ம வசந்த மாளிகை? முதல்ல கதவை சாத்திக்குவோம். இந்த பாட்டு வேண்டாம், இது ஓகே. இதழே இதழே தேன் வேண்டும். இதழே இதழே தேன் வேண்டும். இடையே இடையே கனி வேண்டும். இது போல் இன்னும் நான் வேண்டும். இன்பம் எல்லாமே நீ தர வேண்டும், தர வேண்டும். இதழே இதழே தேன் வேண்டும். இடையே இடையே கனி வேண்டும். இது போல் இன்னும் நான் வேண்டும். இன்பம் எல்லாமே நீ தர வேண்டும், தர வேண்டும். இந்தங்க காப்பி. நெய் கல்யாணத்தான் பழைய பாட்டை போடுவேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பழைய பாட்டு தான். கேட்டுச்சா? கேட்டு சாவா ஊருக்கே. சீனே பாட்டு போட்டதுல ஒன்றும் பிரச்சனை இல்லடா. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கணும். டேய் அந்த கிளவிய பாடுறா. இடையே இடையே கனி வேண்டும். அண்ணே மானத்தை வாங்காத. அப்படியே குழந்தையால கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போ.
டாப்பில் வச்சுட்டு நம்ம அழகாக பார்த்துடலாம். லக்க 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 லக்க. அசுருதே அசுருதே ஓங்குத்தம்மா, அதிருதே அதிருதே எங்குத்தம்மா. மைனுமே ரொம்ப அழகுடா, சூப்பரா இருக்கா நீ. ஆளையும் மண்டையும் பாரு. நான் பார்பர் ஷாப் வச்சிருக்கேன். கட்ட வண்டி ஓட்டுற மாதாண்டா நீ. இந்த காலேஜுக்கு வந்துட்டா ஏன் காரங்கெல்லாம் தலை செய்வியா? இருந்தாலும் உங்க அப்பனுக்கு ரொம்ப பேராசுடா. உன்னை எல்லாம் இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டு அழகு பாக்குறான் பாரு. டேய் மச்சான், இவங்க எல்லாம் காலைல ஒரு அப்பனு பிறந்தா நில்லுங்கடா. இந்த மைண்ட் பாய் யாரு காட்டுறேன். எங்க காலேஜ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க. காட்டாயில இந்த காலேஜ்ல இடம் கிடையாது. உங்க பையனை கூட்டு போங்க. பரமா, ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ணி துளைச்ச நாயே? ஐயா, என் மகனை நான் கை நீட்டி அடிச்சது இல்லையா? இன்னைக்கு கூட நான் அவனை அடிச்சதே அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளாக இருந்தையா. ஐயா, நான் செய்தவன் நிறுத்தி கூடாதீங்கயா. ஐயா, எங்க குடும்பத்தில் எங்க சியாம் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க பாட்டும் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க தகப்பு படிச்சது இல்லைங்கய்யா, நான் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க அண்ணன் தம்பி படிச்சது இல்லைங்கய்யா. இவன் மூலமா தான் படிப்பு வாசனையே வீட்டு வாசப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வருது. ஐயா, தயவு செய்து நிறுத்தி கூடாதீங்கய்யா. டே பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அதை இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரமா, தயவு செய்து படிடா. டே படிடா. நீ காலை வந்து படிக்க சொல்லி அப்பா நான் படிக்கணும். நீ கொண்டிருப்பேன், எனக்கு கொண்டிருப்பேன். சார் மனுஷருங்க சார், சார் மனுஷருங்க சார். ஐயா, ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பையன் படிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. என்ன மனுஷருங்க சார், என்ன மனுஷருங்க. நீங்க ஒண்ணு தப்பே பண்ண மாட்டேன் சார். மனுஷன்